நமது தொலைபேசி இணைப்பில் சிபிஎம்மின் முன்னாள் எம்எல்ஏ பாலபாரதி இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம்மா. கட்சியில் நீங்கள் இருக்கின்ற பொழுது மிகவும் நெருக்கமாக அவரது நடவடிக்கைகளையும் அவரது வழிகாட்டுதல்களையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். உங்களை போன்றோர் சிறு வயதிலிருந்தே இந்த கட்சியில் இருக்கிறீர்கள். எப்படி சீதாராம் யெச்சூரி அவர்கள் மாணவர் பருவத்திலிருந்தே ஒரு போராட்டங்களை கையில் எடுத்தாரோ அதுபோலவே நீங்களும் கையில் எடுத்து இருக்கிறீர்கள். எந்த அளவிற்கு அவர் உந்து சக்தியாக இருந்திருக்கிறார்? சீதாராம் யெச்சூரி அவர்களுடைய திடீர் மறைவு ஒரு பெரிய அதிர்ச்சியையும் வேதனையும் ஏற்படுத்தி இருக்கு. தொடர்ச்சியா அவருடைய உடல் நலம் பாதிக்கப்பட்டு வந்ததுங்கிற செய்தி தினமும் எங்களுக்கு ஒரு ஒரு எப்படியாவது மீண்டு வரமாட்டாராங்கிறதுதான் ஒரு எண்ணமாக இருந்தது. அவர் மாணவர் அமைப்புல இருந்து செயல்பட்டாரு. அதுக்கப்புறம் தொழிற்சங்க அமைப்புகளில் இதெல்லாம் செயல்பட்டு வந்தாரு. இந்த காலகட்டம் என்பது தோழர் ஜோதிபாசு, தோழர் ஹரிகிஷன் சிங் சுர்ஜித் அவர்கள் இல்லாத காலம். அவங்கெல்லாம் விடுதலை போராட்ட தலைவர்களாக, போராளிகளாக சிறைக்கு சென்ற தலைவர்கள். இவர் அதற்கு பிற்பாடு வந்த இந்த நம்ம தலைமுறையை சார்ந்தவராக இருந்தார். ஆகவே இளைஞர்களையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய உலக அளவுக்கு கம்யூனிஸ்ட் நாடுகள்ல, வியட்நாம், கியூபா போன்ற நாடுகள்ல கூட சீதாராம் யெச்சூரி என்ற பெயர் சொன்னால் அந்த மாணவர்கள் மத்தியில ரொம்ப நல்லா தெரியும். அவ்வளவு ஒரு நெருக்கத்தையும் உறவுகளையும் அந்த நாடுகளோடும் அங்க இருக்கக்கூடிய மக்களோடும் கூட அவர் ஒரு தொடர்பு வைத்திருந்தாருங்கிறதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருந்தது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மதச்சார்பற்ற ஜனநாயக அணியை உருவாக்க வேண்டும் என்பதுல அவர் ரொம்ப தெளிவாக இருந்தாரு. ஆகவே அந்த முறையில தான் இந்தியா கூட்டமைப்பு உருவாக்குவதிலையும் அதுல பல்வேறு மதச்சார்பற்ற மாநில கட்சிகள், எங்களுக்கும் சிபிஎம்முக்கும் அவங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட அவர்களோடு இணைந்து இந்த ஒரு ஒற்றுமையை உருவாக்க வேண்டும் என்பது கடந்த 2 ஆண்டு காலமாக அவர் ரொம்ப தீவிரமா அதுல இறங்கி வேலை செய்தாரு. பல தலைவர்களை நேரடியா சந்திச்சு கன்வின்ஸ் பண்ணுவது, ஒற்றுமையை உருவாக்குவது, இதுல எல்லாம் அவர் பேச்சளவில் அல்ல, செயல்பாட்டு அளவில் சீதாராம் யெச்சூரி மிக முன்னின்றார். கட்சி அமைப்புக்குள்ள ஒரு அகில இந்திய பொதுச் செயலாளர் அப்படிங்கறத தாண்டி எந்த தோழர்கள் யார் வந்தாலும் அவங்களோட சிரித்த முகத்தோடு பேசுவது, கை கொடுத்து அவங்க தோல்ல கை போட்டுக்கிறது, குடும்பத்துல எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப கேஷுவலா பேசி அவரு ரொம்ப இது பண்ணுவாரு. இந்த நாடாளுமன்ற தேர்தல் துவக்க நாள் செங்கல்பட்டுல பொதுக்கூட்டம் நடந்தப்ப அவர் இருந்த அறையில அவரை சந்திச்சு புகைப்படம் எல்லாம் எடுத்தது நினைவுக்கு வருது. அப்பவும் சிரித்த முகத்தோட தான் இருந்தாங்க. சென்ற சட்டமன்ற தேர்தலின் போதும் இப்போ நாடாளுமன்ற தேர்தலின் போதும் திண்டுக்கல் தொகுதிக்கு 2 நாள் தங்கி இருந்து வேலைகள் செய்தாரு. அப்போ திண்டுக்கல் இந்த மலைக்கோட்டை மற்ற வரலாற்று விவரங்கள் இதெல்லாம் கூட நாங்க அவரோட பகிர்ந்தோம். அவர் பொதுக்கூட்டத்துல அது ரொம்ப கவனமா கேட்டு. நிச்சயமா 1 கோடி நினைவுகள் இருக்கும் உங்களுக்கு அவரை குறித்து பகிர்வதற்காக. அவருடைய சித்தாந்தங்கள், அவருடைய வழிகாட்டுதல்கள் அனைத்துமே ஒரு கட்சி என்றல்ல பல கட்சியை சேர்ந்தவர்களும் பின்பற்றக்கூடியவையாகத்தான் இருக்கிறது. இணைப்பிற்கு வந்தமைக்கு நன்றிமா.